ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 9865376115. இன்றைய படுவேகமான உலகத்திலே பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு விபத்துகளையும் பல்வேறு லாப நஷ்டங்களையும் இந்த மனித இனம் சந்தித்து வருகிறது. இந்த சந்திப்புக்கு, இந்த விபத்துகளுக்கும், இந்த ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் வாஸ்து ஒரு காரணமாக இருக்கும். அதுதான் காரணம் அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் தெரிஞ்சிருப்போம். இருந்தாலும் அதிலேயே ஸ்பெஷலிஸ்டாக இருந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி வாஸ்து பேராசிரியராக பல மாணவர்களை இந்த தமிழகத்துக்கு உழவ விட்டு, தான் ஒருவர் மட்டுமே வாஸ்துவுக்கு பத்தாது, தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் வரணும், அந்த மாதிரி வந்தால் தான் வாஸ்துக்களை மென்மேலும் பெருகும். மென்மேலும் பெருகும்போது ஒட்டுமொத்த தமிழகம், ஏன் இந்தியாவே ஒரு அமைதி பூங்காவா, எல்லா மக்களுக்கும் எல்லா இன்பமும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற திரு MSR மணிபாரதி அவர்களை உங்கள் சார்பாக சந்தித்து ஒரு சில கேள்விகளை கேட்கலாம் என்று இருக்கின்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். இன்னைக்கு குடும்பத்தில் பிள்ளைங்களுடைய படிப்பு, ஏன்னா எதிர்காலம் மாணவர்கள் கையில் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைகளுடைய கல்வி, அவங்களுடைய முன்னேற்றங்களுக்கு வாஸ்து எப்படி ஒரு காரணமாக இருக்குது சார்? அதாவது இன்றைய காலகட்டம்னு இல்லை, அன்றைய காலகட்டத்திலிருந்தே வளரும் சமுதாயம் அப்படிங்கும் பொழுது மாணவர்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு. நாங்கள் இன்னைக்கு அப்துல் கலாம் அவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். மாணவர்களே, எதிர்கால சிந்தனை சிற்பிகளை, நீங்கள் உங்களுடைய பருவ காலங்களை முறையாக கொண்டு வாருங்கள், நன்றாக படியுங்கள்னு சொல்லி நல்லா படிக்கிற குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு அரவணைச்சு அட்வைஸ் பண்ணி அதுக்கு பரிசு கொடுத்து இன்னைக்கு உலக அரங்கில் எல்லா நாடுகளும் மாணவர்களை தட்டி கொடுக்குது. அப்படின்னா தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயணுங்கிறது தான் கொள்கை. அப்போது அன்றைய காலகட்டத்தில் நம்ம அப்பா சாதாரண ஓட்ட சைக்கிளில் போயிட்டு இருந்தார், இன்னைக்கு நம்ம ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம். அப்படின்னா அப்போ இது கல்வியினுடைய வளர்ச்சி. இந்த கல்வியினுடைய வளர்ச்சியில் அன்னைக்கு இருந்த ஃப்ளைட்டினுடைய தன்மை அப்படின்னு பார்த்ததுக்கும் இன்னைக்கு இப்போ நம்ம ஒரு விமான கண்காட்சிங்கிறதெல்லாம் டிவியில் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா நவீன ரகம் ஒரு காரினுடைய ரேட்டில் விமானம் அப்படிங்கிற அளவுக்கு வெறும் 25 லட்சம் ரூபாய்க்கு ஃப்ளைட்டுங்கிற அளவில் ஆகிப்போச்சு. ஒரு காலகட்டத்தில் கார் கதவை தொடுவோமா, தொட்டா திட்டக்கூடிய காரணம் அப்படின்னு குழந்தைங்கன்னா பக்கத்தால் போய் நிற்கக்கூடாதுங்கிற ஒரு நிலை இருந்த தன்மை மாறி இன்னைக்கு நம்ம குழந்தைங்க விமானம் வாங்கி போகிற அளவுக்கு இருக்குதுன்னா இதுக்கு கல்வி தான் மூல காரணம். அந்த கல்விக்கு நம்மளுடைய வீடு எந்த அளவில் தடையாக இருக்குதுன்னு சிந்திச்சோம்னாலே இதனுடைய உண்மை உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். வடகிழக்கு பாகம் என்று சொல்லக்கூடிய தன்மைகளே நார்த் ஈஸ்ட்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூலை பாகம். அந்த நார்த் ஈஸ்ட் பாகத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் பூரா குழந்தைகளை மந்தமாக்குது. இப்போ குழந்தைகளுடைய புத்திசாலித்தனத்தை பூஸ்டப் பண்ணுவது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாரும் நம்ம குழந்தை மக்காவே இருக்கட்டும், விமானம் வாங்க போறானாமா, அவன் விமானம் வாங்கிட்டு ஓட்டிட்டு அப்படின்னு சொல்லுவதை விட, அப்படியா அந்த விமானத்தை இன்னும் நளினைப்படுத்தி கொடுக்கக்கூடிய நம்ம குழந்தையா வரணும்னு தான் எல்லாரும் விரும்புகிறோம். அப்போ இந்த கல்வி அவசியமாகிறது. அப்போ இந்த கல்வியை எது அடைக்குதுன்னு பார்த்தால் இந்த வீட்டில் ஈசான்ய அடைப்பு அடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஈசான்ய காரணம்னு நம்ம கணக்கில் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு செப்டிக் டேங்க், ஒரு கக்கூசு, அதனுடைய அல்லது ஒரு அறை, இந்த மாதிரி ஒவ்வொன்றா, அல்லது அவுட் ஹவுஸ் கொடுத்துருக்க விதம் பார்த்தீங்கன்னா தண்ணி காய போடுற அடுப்பு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் அந்த இடத்துல ஒன்று தூக்கி வைக்கிறதுன்னு நம்ம ஒரு வழக்கத்தை வச்சிட்ருக்குறோம். அப்போது இதை தெரிஞ்சு பயன்படுத்தினா இந்த குழந்தைங்களுடைய அறிவு பல மடங்கு பெருகும்.
ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் பல புத்தகம் படின்னு சொல்கிறாங்கன்னா பலருடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பு. அப்போ இப்போ பள்ளிக்கூடத்தில் ஆரம்பத்தில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் புத்தகத்தை வந்து பல்வேறு பரிணாமங்களில் படிக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த ஈசான்ய தடை மூலத்தடையாக அமைஞ்சிரும். இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு ரிலேட்டிவாக மற்ற பாகங்களும் சேர்ந்துட்டா மக்கு குழந்தைன்னு ஆயிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஈசான்ய தடையினுடைய தன்மைகளை எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதற்கு பிறகு அதுக்கு ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகளையும் கண்டுபிடிச்சோம்னா அப்போது இந்த பெரியவங்க சொன்னதை பூரா நினைவாக்குறதுக்கு இப்போ நமக்கு எது காரணமாக இருக்கும், நம்மளுடைய வீடு தான். அப்போது இந்த முதல்ல எளிமையான பாகம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டை கொஞ்சம் பார்க்கறது, கண்காணிக்கிறது அப்படின்னு கொண்டு வந்தால் நம்ம குழந்தை அகில இந்திய ரீதியாக ஒரு முன்னேற்றத்துக்கு வர்றாங்கன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க. நான் என்ன சொல்கிறேன், அகில உலக ரீதியாக இன்னும் சொல்லப்போனால் ஆகாய அமைப்புகளையே ஆராய்ச்சி பண்ணி வானம் வசப்படுவதற்கு எது மூலம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய இந்த துரியாதீன தன்மை ஈர்த்து தரக்கூடிய ஆண்டனா சரியாக இருந்து விட்டால், இப்போ மணிபாரதி இப்போ ஏன் இதை வந்து பரப்பணும், ஏன் இதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னா இந்த மாதிரி எதிர்கால குழந்தைகளுக்கு தடையாக இருக்கக்கூடிய கட்டடத்தில் இது இருக்கிறதுங்கிறத பெரியவங்க கண்டுபிடிச்சி சொன்னாங்க. ஆனால் இதை வெளி உலகத்துக்கு சொல்லுவதற்கு எது வரைக்கும் வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு இல்லாமல் போச்சு. இந்த வாய்ப்பை இந்த தொலைக்காட்சி தந்திருக்கையில் இதை சொல்லி புரிய வைக்கிறதுல எனக்கு என்ன நஷ்டம்? சரி சார், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஈசானிய பாக தவறுகள்னால இது நடக்குது அப்படிங்கிறீங்க. ஆனால் நம்ம நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர், அதாவது மூத்த பையங்களோ இல்லை இளைய பையங்களோ வந்து படித்து பட்டதாரிகளாக போயிடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து பாதிக்கப்பட்டு எந்த படிப்புக்கு, அதாவது டோட்டலாக சொல்ல போனால் கை நாட்டாகவே இருந்துடுறாங்க. இதுக்கு வந்து எப்படி சார் அது? அதாவது அங்கே தான் இந்த ரிலேட்டிவ் அப்படிங்கிற ஒரு கணக்கை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. வடகிழக்கு என்பது அறிவு தான் அப்படின்னு எடுத்தாலும் அதுலேயே கிழக்கு மேற்கு அப்படிங்கிற ஒரு தன்மை வருகிறது. அப்போது ஆண் பெண் அப்படின்னு அம்சம் வருகிறது, வடக்கு தெற்கு. இப்போ இந்த கணக்குகள் எல்லாம் எடுக்கும் பொழுது இப்போ வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குங்கிற அமைப்புகள் தான் இந்த வடகிழக்குக்கு ரிலேட்டிவான தன்மைகள்னு அர்த்தம். இப்போ உறவுகளில் அண்ணன் தம்பி அப்படின்னு வரும் பொழுது அண்ணன் மேற்கு தம்பி கிழக்கு, அடுத்த அண்ணன் பார்த்தீங்கன்னா மேற்கு தம்பி கிழக்கு இப்படின்னு மாறும். இப்போ தந்தையோடு கணக்கிடும் பொழுது தந்தை மேற்கு அடுத்த அண்ணன் கிழக்கு இப்படின்னு எல்லாம் கணக்குகள் இருக்குது. அப்போது அந்த மேற்கு பாகங்கள் ரிலேட்டிவாக இருக்கிறதா அண்ணனுடைய புத்திசாலித்தனத்துக்கு? இப்போ என்கிட்ட வந்து நாங்கள் என்ன கேட்குறோம், எங்கள்கிட்ட வர்றவங்களுடைய லிஸ்ட்டை தான் கேட்குறோம். என்ன ஜாதி என்ன மதம்னெல்லாம் நாங்கள் கேட்குறது இல்லை. அதுக்கு அந்த கோச்சார அமைப்புகளுக்கு என்ன தன்மை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இவ்வளோதான் விஷயம். அப்போது நாங்கள் வந்து கட்டடத்தை தான் எடுத்துக்கிறது. இந்த கட்டடத்துக்கு யார் சொந்தக்காரர்கள், எத்தனை பேர் அதில் இருக்கிறீங்க, அப்போ இது யாரை பாதிப்படைய செய்கிறது, அப்போ எதை நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்போ இந்த இடம் தெளிவாக இருந்து ஏன் அண்ணன் மக்காக இருக்கிறான், ஏன் அவனுடைய படிப்பு மந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அண்ணனுடைய பாக தவறு அங்கே துணையாயிடுது. அதுதான் ரிலேட்டிவாக உறவுத்தன்மையாக. சார் அதே மாதிரி ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பையங்க அவ்வளோ பேரும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் பொண்ணு எல்லாம் படிச்சுட்டு பட்டதாரிகளாக கவர்மெண்ட் ஜாபில் வந்து உட்காந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள் அண்ணன் தம்பி அவ்வளோ பேருமே கீழே போயிடுறாங்க. ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பையங்களுடைய நிலைமை எல்லாமே நல்லா இருக்குது, பொண்ணுங்க எல்லாமே கீழே போயிடுறாங்க. அதுக்கும் வாசு வந்து காரணமா? அதாவது என்னன்னா ஒரு இப்போ காந்த முனையினுடைய ஒரு முல்லை இப்படி நம்ம நிறுத்தி வச்சிட்டோம்னா அந்த பேலன்ஸ் ஸ்டாப் வந்து கரெக்டாக நின்று திசையை காமிக்கும். இந்த முனையாகப்பட்டது சரியான அமைப்பில் இருக்கும்பொழுது நீங்கள் எங்கிட்டு தூக்கிக்கொண்டே காமிச்சிங்கனாலும் அந்த திசையினுடைய தன்மையை அது கரெக்டாக காமிக்கும். அது மாதிரி நம்மளுடைய மனிதனுக்கு வந்து மைய பாயிண்டாக இருக்கக்கூடியது நம்மளுடைய கட்டடம். இதில் இப்போ காந்த ஆற்றலினுடைய அதிகமான போக்கு, அதாவது என்னென்னா ரன்னிங் ஏரியான்னு நம்ம சொல்லுவீங்க நீங்கள், அதாவது ஓடுபாதை. அப்போது அது வந்து வடக்கு தெற்காகத்தான் போகுதுங்கிறது இன்றைக்கி விஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு. இது ஆதியில் எப்படி கண்டுபிடிச்சாங்க, வடக்கும் தெற்கும் வெண்பாகம் ஈர்ப்பு விகிதம் அதிகமாக உள்ளது, காந்த ஆற்றலை தரக்கூடியதுன்னாங்க. அதே நேரத்தில் இப்போ நாம் நினைக்கிறோம் கிழக்கு மேற்கு வந்து சூரிய ஓட்டப்பாதைன்னு சொல்கிறோம். இது வந்து அறிவனுடைய ஆதிக்கத்துக்கு துணையாக இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம். ஆக இந்த காந்தமும் இந்த சூரிய ஆற்றலும், காந்த ஆற்றலும் சூரிய ஆற்றலும்
ஜிக்ஜாக் பண்ணப்பட்டு, அதாவது தயிர் கடைவது போல செய்யப்படும் பொழுது கிடைக்கக்கூடிய வெண்ணெய் எப்படியோ அது மாதிரி இப்போ பெண் பாகத்தினுடைய பாகம் ஈசான்யத்தோட தொடர்பு நிலையில் நன்றாக இருந்தால் பெண்கள் வந்து அங்கே புத்திசாலித்தனம்னு ஆகுது. அதே நேரத்தில் முட்டாள ஆண் இருந்தால் பெருமையா இல்லை. அப்போ ஆண் பாகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. இப்போ பார்த்தா வெறும் 4 பாகம்தான். அந்த 4 பாகத்தினுடைய பண்புகள் இங்கே சரியாக இருந்தால் இங்கே ஆண் பெண் அத்தனை பேரும் சமமா இருப்பாங்க. பிரபஞ்சம் வந்து சமமா தந்துருது. அதுல போட்டி பொறாமை எல்லாம் கிடையாது. பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை, ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு தான் கொடுத்துட்டு இருக்குது இல்லைங்களா? அப்போ இறைவன் வந்து 2 தன்மையை ஒழுங்கா செய்கிறான். ஆண் பெண் என்கின்ற தன்மையில் சரியான படைத்தல்ங்கிற முறையை கொடுத்துட்றான். வளர்றது அப்படிங்கும் பொழுது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கலைன்னு சொல்றோம். நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லைன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆனால் அன்னை எப்படி என்ன இந்த புள்ள முட்டாளா இருக்கணும், அந்த புள்ள மட்டும் புத்திசாலித்தனமா இருக்கணும்னு நினைப்பாங்களா? எல்லாருக்கும் அன்பை ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா 2வது குழந்தை வந்துருச்சுன்னா குழந்தைய தான் முதல்ல கவனிக்கிறாங்க. ஏன் கவனிக்கிறாங்கன்னா அது சவலை ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் நடைமுறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உறவுகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்காக அதை மட்டும் கவனிப்போமானா இந்த குழந்தைய பால் கொடுக்கலன்னா இது விபரீதமாயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் இது மேலேயும் அக்கறை காமிப்பாங்க. ஏதாச்சும் மாறு இருக்குமா? ஆனால் இங்கே ஆண் பாகம் பெண் பாகம்னு பாதிப்படையும் பொழுது இந்த கட்டடத்தை நாம் கொடுக்கும் பொழுது தப்பு பண்ணுறோம். அப்படி தப்பு பண்ணுறதுனால இது யார் பாகத்தை தாக்குகிறதோ அந்த பாகத்தில் உள்ளவங்கள முட்டாளாக்கவும் புத்திசாலித்தனத்தை குறைக்கிறதுலையுமா கொடுக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எங்கன்னா நம்ம வீட்டில் தான் சார். அதே மாதிரி இப்போ நான் வந்து மருத்துவத்துறையை சேர்ந்தவன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நோய், ஒரு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு கேன்சரோ இல்லை சுகரோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் உள்ளவங்கள வந்து வரிசையாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி பாதிக்குது. இதில் வந்து என்ன பிரச்சனைனா சுகர் வந்து ஹெரிடிட்டி அதாவது வாரிசுப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி பாரம்பரியத்தன்மை அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கேன்சரே அந்த மாதிரி வருது. இதுக்கெல்லாம் வந்து வாசலில் வந்து குறை இருக்கும். இதை நிவர்த்தி பண்ண அதாவது வருங்கால தலைமுறையை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும் சார். ஏன்னா நமக்கு வந்து 2 துணை தான், வேற யாரும் துணை கிடையாது. இந்த பிரபஞ்சம் பூமி இந்த 2 தான் மனிதனுக்கு துணை. இப்போ நீங்கள் வந்து என்ன இதுல இருந்து தான் எடுக்கிறீங்க, இதில் தான் கொடுக்குறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. மண்ணில் தான் விதையை போடுறோம், கனி கிடைக்குது. மறுபடியும் அந்த கொட்டையை மண்ணுக்குள்ளே போடுறோம், கனி கிடைக்குது. மறுபடி போடுறோம், கிடைக்குது. இப்படி கிடைக்கிறதுக்கு சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது இருந்து அந்த பச்சையம்னு ஒன்று இல்லைன்னா செடி கொடிகள் இருக்காதுங்கிறது உங்களுடைய விஞ்ஞான வெளிப்பாடாக நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கிறோம். இதைத்தானே அன்னைக்கு நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நோய் அப்படிங்கிற தன்மைன்னு இருக்கும் பொழுது சில அப்படியே பார்த்தா எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இல்லையே. ஒவ்வொரு கட்டடங்கள் சார்ந்து போகும் பொழுது டைவர்ட் ஆகுது. இங்கே வந்து இந்த மாதிரி பெருநோய்களுக்கு அதிகப்படியான காரணம் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி இடம் இல்லாதது ஒரு மூல காரணம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பாரம், இந்த இபி, இதெல்லாம் நிறுதி, ஈசான்யம், இந்த பாகங்களில் இருந்த இந்த நோய்களுக்கு அதிக அதிர்வுகளை தரக்கூடிய அந்த நோய் கிருமியை அதிகமாக வளரச் செய்வதற்கு, அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் மருத்துவத்துறைன்னு சொன்னதுனால உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும், நீங்கள் இந்த மக்களுக்கு பகிர்ந்துக்கலாம். எல்லா நோய் செல்லுகளும் இந்த உடலில் இருக்குது ஆச்சுங்களா? அதில் எது பலகீன பாகமாக ஆகுதோ அந்த செல் விரிவடையுதுங்கிறதா விஞ்ஞான உண்மை. அதாவது ஒரு இந்த பூமியில் இந்த மனிதன் பிறக்கும் பொழுது இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் கெட்டு போகாத அளவுக்கு இது பாதுகாத்துட்டு இருக்கும். டக்குன்னு போயிடுச்சுன்னா அத்தனை பாக்டீரியா வந்து உடனே இந்த உடலை வந்து மண்ணை ஆக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத பார்த்தோம். இந்த பிரபஞ்சம் அது மாதிரி உண்டான அமைப்புகள் அத்தனை ஜீன்ஸையும் இங்கே கொடுத்து வச்சிருக்குது. ஒன்று வலுவிழக்கும் பொழுது ஒன்று வலுவாகிறது அப்படிங்கிறதான் தத்துவம். அப்போது இந்த வீட்டில் நாம் வந்து அதிகப்படியாக அப்போ ஒன்றும் இல்லை சார், உங்களுடைய நோய் ஆதிக்கத்தன்மையை குறைக்கணும்னா இந்த அமைப்புகளை கொடுத்தோம்னா கண்டிப்பாக குறைச்சி தரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த மருந்தினுடைய வேகம் குணப்படுத்தும். நாம் என்ன பண்ணுறோம், வைராக்கியமாக இதில் ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி சொன்னோம்னா 10,000 அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே விட்டுறோம். அதை எப்படி திருத்திக்கிட்டு நம்ம பண்ணோம்னா பல லட்சம் மிச்சமாகுங்கிறது யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை.
வீம்புக்குனாலும் நான் வெட்டி செலவு பண்ணுவேன், ஆனால் இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது இருந்தால் அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து ஹெரிடிட்டி படி கண்டிப்பாக வந்து சுகர் வரும், அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்ததுன்னா பிள்ளைக்கு சுகர் வரும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து கண்டிப்பாக தடுத்துட முடியுமா? அதாவது இப்போ தந்தை வந்து இருக்கக்கூடிய வீடு வந்து தவறாக இருக்குது. இப்போ பையனுக்கு ஒரு 10 வயசு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த வீட்டை வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பாரம்பரியத்துக்கு அந்த செல் விரிவடையாத அளவுக்கு நம்ம தடுக்க முடியும். அப்படி செய்யும் பொழுது அந்த பாரம்பரிய தன்மையில் இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து பலப்படுத்தப்படும். என்னென்ன கணையம் பலப்படுத்துவதற்கு உண்டான தன்மைகளை செய்யணுங்கிறது மருத்துவம். அதையே முழு தன்மையாக இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடிய காந்த ஆற்றலும் சூரிய ஆற்றலும் செய்யும் பொழுது அப்படியே அப்சர்வேஷனில் வந்து காந்த சிகிச்சைன்னெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அது இயற்கையாகவே கிடைச்சிரும் சார். அதே மாதிரி இப்போ வாஸ்துக்களை பற்றி நம்ம பேசும்போது, ஒரு காலத்தில் வந்து மன்னர்களுக்கும் பெரிய பெரிய மிட்டா மிராசாரர்களுக்கு மட்டுமே இது வந்து கிடைச்சது. அவங்க வந்து நிறையா வந்து யாகங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க, புனஸ்காரம் பண்ணுவாங்க, ஆச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு குடிமகனுக்கு வந்து நீங்கள் வந்து வாஸ்து கொடுக்குறீங்க, போய் பார்த்து கொடுக்குறீங்க, ரொம்ப குறைந்த செலவில் நிறைஞ்ச ஒரு திருப்தி கொடுக்குறீங்க. இந்த வாஸ்து தன்மை வந்து எவ்வளவு காலம் நீடிக்கும்? இல்லை இதை நீடிக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது அவங்க பழைய மிட்டாமராசார் மாதிரி யாகங்கள் பண்ணணுமா, இல்லை அதுக்கு ஏதாவது பூர்வ ஜென்ம யோகங்கள் இருக்கணுமா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் யோக ஸ்தானம் அப்படின்னு எடுக்கிறது அத்தனை பேரும் சொந்த வீடா வாடகை வீடாங்கிற கணக்கு. இது வீடு எதுவாக இருந்தாலும் அதில் வந்து பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அப்படிங்கிற கணக்கு. அன்னைக்கு மன்னர்களுக்கு வந்து இந்த கலை ஏன் சொல்லப்பட்டதுன்னா, மன்னனுக்கு விஷயம் தெரியும், இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது, இதுக்குன்னு நம்ம பெரியவங்கள யார் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது சபையில் வந்து ஒரு அங்கீகாரம் இருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அரசவை கவிஞர்னெல்லாம் நம்ம ஒரு பட்டமெல்லாம் கொடுத்து கௌரவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையினுடைய நிபுணர்களும் அரசியலில் இருந்தாங்க. இப்போ தான் நம்ம வந்து கட்டடவியல் அப்படின்னு வருது, அதை ஒரு துறையாக நம்ம படிப்புன்னு கொண்டு வந்ததுக்கு பிறகு சாஸ்திர தன்மைங்கிறத மட்டும் விட்டுறோம். ஆனால் ஆதியில் சாஸ்திரம் தெரிஞ்ச வேத விற்பனர்கள், சிற்பிகள் எல்லாருமே சபையில் ஒரு அங்கம். அப்போ வந்து அவங்கள கூப்பிட்டு நம்ம ஒரு அரண்மனை கட்டணும், நம்ம குடிகள்லாம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய அரசு பரிபாலனம் நல்லா இருந்தால் தானே அவங்கள நம்ம காப்பாற்ற முடியும், அதுக்கு தகுந்ததை நீங்கள் கொடுங்க அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டாங்க. மன்னனே தன்னுடைய தகுதியிலிருந்து அப்படி குனிந்து என்னன்னு கேட்டாங்க. அதனால அன்னைக்கு இந்த கலைகள் நல்லபடியாக சொல்லப்பட்டது. இருமார்ப்பா, ஏய் எனக்கு இதுதான் வேணும், இதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு காலகட்டம் வரும்பொழுது நமக்கு ஏப்பா பொல்லாப்பு, மன்னன் இவன் கோபமாக இருக்கும் போய் சேரட்டும் அப்படின்னெல்லாம் ஒரு காலத்தில் வந்து மாறினாங்க. ஏன்னா சிற்பிகளுடைய கையை வெட்டுறதுன்னு காலம் வந்த பிறகு இதெல்லாம் மறைக்கப்பட்டது. அப்போ அந்த மாதிரி ஒரு கொடூரத்தன்மைகள் வர ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை கோளாறுகள் இவங்க செய்யக்கூடிய நல்ல பண்புகளுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குது. அதனால தான் ஆலயங்கள் நிற்கின்றன, மன்னர்களுடைய அரண்மனைகள் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தவறுக்கு மன்னனுடைய வாரிசுகளுக்கு தான், அதாவது இந்த ஹெரிட்டேஜ்னு கேட்டிங்களே அந்த அமைப்பு. ஆனால் ஆலயத்தினுடைய அமைப்பு சிற்ப அமைப்புகளில் இருக்கிறதுனால அங்கே பூஜை யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வீட்டை கரெக்டாக கொடுத்தா ஒவ்வொரு வீட்லேயும் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் ஒரு படத்தை மாற்றிட்டு பிரார்த்தனை பண்ணுறீங்களா இல்லையா, இதுக்கு பேர் யாகம் தானே. அதாவது மந்திரம் சொன்னால் தான் யாகம் அப்படிங்கிறது இல்லை, நினைத்தாலே யாகம். ஏன்னா மந்திரம்னா என்ன, சொல்லக்கூடிய விதத்தில் அழுத்தம் தரப்படக்கூடியது. அதே நேரத்தில் இங்கே சரியான காற்று அழுத்தம் உங்கள் வீட்டுக்கு தரும் பொழுது அந்த மந்திரம் ஜபிக்கப்படுகிறது. உதாரணமாக இப்போ ஓம் அப்படிங்கிறது வெறும் ஓம்னு எடுத்துக்க முடியாது. நீங்கள் இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓம் அப்படின்னு ஒரு பங்கு காற்றை எடுத்து 8 பங்கு வெளியேற்றுறதுங்கிறது தான் கால்குலேஷன். ஒரு ஓம் சொல்லணும். இன்னைக்கு பற்றி வேதியர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, உள் வாங்கக்கூடிய காற்று அது வெளியில் வைப்ரேட் ஆகும் பொழுது 8 மடங்காக போகுது. இதைத்தான் 8 8 பெருக்கிக்கோன்னு சொன்னாங்க. 8 தன்மையினுடைய சாஸ்திர அமைப்புகளை, அதாவது திசையினுடைய 8 தன்மைகளை கரெக்ட் பண்ணால் எல்லாம் சரியாக வரும்னு அர்த்தம். இது சரியாக இல்லாத பட்சத்தில் அதை சரியாக எடுத்துக்கொள்ள முடியுமான்னு முயற்சிக்கிறது தான் அதனுடைய அமைப்பு. அதனால் அது தப்புன்னு நான் சொல்லவில்லை, இது இல்லைன்னா அதை நம்ம எடுத்துக்கிறோங்கிற மாதிரி கொண்டு வர்றோம். இதை செஞ்சுட்டு அதை செய்தால் கூடுதல் பலன். இப்போ நீங்களே சொல்லி பார்த்தீங்கன்னா அதாக இருக்கும். ஆமீன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் பார்த்தீங்கன்னாலே இந்த வைப்ரேஷன் தான் வரும். அப்போ வந்து விழிப்பாடாக ஆண்டவரே அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த விழிப்பாடாக இருக்கும் பொழுதும் அப்படி தான் வரும். ஆக
காற்றை முறைப்படுத்துகிறதா எல்லா இதுலேயும் அமைப்பு. வேதம் சொல்லுபவர்கள் என்ன சொல்றாங்க? அந்த மந்திரங்களை அவங்க முழுமையாக சொல்லணும். இப்போ எத்தனை பேர் சொல்றாங்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி சொன்னால் நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அதுக்காக தான் எல்லா பாடசாலைகளையும் முறைப்படுத்தி சொல்லி கொடுக்குறாங்க. அதில் இது வந்து மூலம். ஏன்னா இந்த கட்டடம்னு வந்த பிறகு தான் இத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். ஆகையினால இந்த மூலத்தை சரியாக வைத்து கொண்டால் எல்லாம் சரியாக அமையும். நீங்கள் வந்து யாகம் பண்ணணும்னா கூடுதல் பலன், பண்ணலைனாலும் பண்ண வேண்டிய பலன் இந்த வீட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். சார், இப்போ வந்து இது ஒரு மதத்துக்கு சொந்தமானதா இல்லை எல்லா மதத்தவர்களும் இதை வந்து பயன்படுத்தி பலன் அனுபவிக்கலாமா? அதாவது மதம் அப்படிங்கிற கணக்குகள் இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா 1000 கோவில் இருக்குது. ஒவ்வொரு கோவில்லையும் கடவுளுக்கு வெவ்வேறு பேரில் கூப்பிட்றோம். வீரன்கிறோம், சாத்தனாருங்கிறோம், ஐயனாருங்கிறோம், சாஸ்தாங்கிறோம். இப்படி அந்தந்த ஏரியாவில் நம்ம எடுத்துக்கிட்டது அவங்க பேரை அந்த மாதிரி நமக்கு வழிகாட்டினவங்க. இந்த மாதிரி இந்த இவர் நல்லவர், இவர் பேர் இன்னது, இவர் வந்து உனக்கு எல்லாம் நல்லா செய்வார். இன்றைக்கி நாமளே பார்த்திங்கன்னா பல அரசியல் தலைவர்களை வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மாலை போடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொன்னதை நம்ம இன்னும் கடைபிடிக்கிறோம், நீங்கள் சொன்ன தத்துவத்தை எடுத்துக்கிட்டோன்னு அர்த்தம். அதனால நம்ம வந்து வெற்றி பெறுறோம்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் வழிபாட்டு முறைகள் மாறி இருந்தன. இன்னைக்கு நம்ம உலகம் ஒன்று அப்படின்னு வரும்பொழுது எல்லா பக்கமும் வர்றோம். அவங்க வழிபாட்டு முறையை கொண்டு வர்றோம். இப்போ இந்த அந்த தெருவில் வந்து ஐயனாரை கும்பிட்றாங்க, இந்த பக்கம் மதுரை வீரனை கும்பிட்றாங்க, கீழே முனீஸ்வரனை கும்பிட்றாங்க. அப்படின்னா அவங்களுடைய தன்மையில் வந்து இப்போ இங்கே கும்பிட்றாரு, அவர் கும்பிடும் பொழுது நாம் போகும்பொழுது முனீஸ்வரன் கும்பிட்டுக்கங்கிறாங்க. நாமளும் ஆகா இந்த குடும்பத்துக்கு இவர் அருள் புரிஞ்சிருக்கிறாரு, பரவாயில்லையப்பா எங்களுக்கும் கொஞ்சம் கொடுன்னு கேட்குறோம். இப்போ என்னை கிள்னாலும் வலிக்கும், உங்களுக்கு கிள்னாலும் வலிக்கும். உங்களுக்கு கீர்னாலும் ரத்தம். இப்போ நீங்கள் வந்து மெடிக்கல் துறையில் இருக்கீங்கன்னா எத்தனை பிளட் குரூப் இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய தன்மைகளில் குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை விஞ்சி நிற்கிறதையும் கூட்டி குறைச்சி தர்றதும் உங்களுடைய வீடு தான். அப்போது இந்த ரத்தம்ங்கிறது ஒருமைப்பாடு. வழிபாட்டு முறைக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. மனிதன் ஆதியில் இருந்த மனிதன் எந்த ஜாதியில் இருந்தால் என்ன மதத்தில் இருந்தான்னு நீங்களே கேட்டுக்கங்க. நம்ம வந்து பண்பு நலனுக்காக எடுத்துக்கிட்டோம். வீடுங்கிறது பொதுவானது. இப்போ நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி, இப்போ நான் ஒரு தலித் அப்படின்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்துங்க, என்னுடைய வீடு நல்லா இருந்ததுன்னா நானும் வந்து அம்பேத்கர் போல சட்ட மேதையாகவும் அதே மேதையாக தான் வரணும்னு இல்லை. எத்தனையோ துறைகளில் நானும் ஒருத்தனாக வரலாம். இப்போ இன்னைக்கு அத்தனை பேருக்கும் இந்த கலை ஒருமைப்படுத்தப்படுது. ஆதியில் 4 பிரிவாக பிரித்து 4 தன்மையை எடுத்து நீச்சஸ்தானம்னு ஒதுக்கி குடிசையில் கொடுத்தாங்க. இன்னைக்கு அது பூரா கோபுரமாக மாறுறதுனால தான் இன்னைக்கு எல்லோரும் சம பதவி சம அந்தஸ்துன்னு வர்றோம். இப்போ வந்து இதில் எங்கேயாச்சும் இனம் இருக்குதா, மொழி இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இனம் மொழிக்கு சம்பந்தமே இல்லாத அப்பாற்பட்ட கலை இது. மனித நேயத்தோட உள்ளது. இப்போ நான் வந்து ஒரு கீழ்நிலை பிறப்பாக இருந்தாலும் நான் சமுதாயத்தில் விஞ்சி நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வர்றதுக்கு எது காரணமாகுதுன்னா கட்டடம் தான். அப்போ கட்டடத்தில் நான் விஞ்சி வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம்னு தெரியாது. எல்லாரும் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறீங்க, எல்லாருடைய ப்ரேயர்லையும் நான் கலந்துக்கிறேன் இல்லைங்களா? ஆக இங்கே என்ன அப்படின்னா தகுதி அடிப்படையில் தனி மனிதன் விஞ்சி நிற்பதற்கு எது துணையாக இருக்கிறது? அப்போ கூட்டு குடும்பத்தையும் சமுதாய அமைப்பையும் எது தருகிறது என்றால் வீடு. இப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் ஒரு இந்து நண்பரை விருந்துக்கு கூப்பிடுறேன்னா வீட்டில் தான் கூப்பிடுறேன். அதே மாதிரி நான் ஒரு இஸ்லாமிய நண்பரை என்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னாலும் என் வீட்டுக்கு கூப்பிடுறேன். இங்கே வைப்ரேஷன் சரியாக இருந்தால் நட்பு தொடரும். எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம், நட்பால் ஒருமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஒரு அருமையான பாடல் வரிகள் எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. அதுக்கு இலக்கணம் தருவது உங்களுடைய கட்டடம். ஆகையினால கட்டடத்தில் நீங்கள் தரக்கூடிய தீர்வுகள் எல்லாம் உங்களை கண்டிப்பாக உயர்த்தும், உங்களுடைய வம்சங்களை கண்டிப்பாக வாழ வைக்கும். இதில் மதம், மொழி, இனம் எதுக்கும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உதயான்னு ஒரு சேனலை திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னடத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு சேனலை திருப்பினீங்கன்னா தெலுங்கில் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் இந்த பக்கம் சூர்யான்னு திருப்பினீங்கன்னா மலையாளத்தில் சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் நம்ம சித்தி நாடகம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஆனால்
அதுல தமிழ்ல என்ன அழுதாங்களோ அதே அழுகை தான் அதுலயும் இருந்தது. என்ன இங்க சிரிச்சாங்களோ அதே சிரிப்பு தான் அங்க வந்தது. கேரக்டர் என்ன தந்தாங்களோ அதே தான் அங்க வந்தது. அங்கேயும் மாமியார் மருமகள் நட்பு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது வருத்தம் வேதனை எப்படி உண்மையோ ஒன்றோ, மகிழ்ச்சி எப்படி ஒன்றோ, அது மாதிரி இந்த கலை ஒன்று. சார் இப்போ நீங்கள் அழுகை சிரிப்புன்னு தான் சார் ஞாபகத்துக்கு வருது. இப்போ பேப்பரில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு ஆம்பளை அவரை வந்து ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவர், அவரை பார்த்து இன்னொரு அம்மா கல்யாணம் பண்ணது, அந்த அம்மா கல்யாணம் பண்ணது தெரிஞ்சுமே திரும்பவும் இன்னொரு அம்மா கல்யாணம் பண்ணுறதுக்கு வருது. இது வந்து அந்த ஆணுடைய வீட்டோட பாதிப்பா இல்லை ரெண்டு பேருடைய வீட்டினுடைய பாதிப்பு? அதான் சார், அதை வந்து திருத்த முடியுமா, திருத்தணுமா? நல்லா முடியும், அவங்கெல்லாம் முயற்சிக்கணும். இதாவது சமுதாயத்தில் ஒரு கட்டுப்பாடு தரப்பட்டிருக்கிறது, அதை மீறுகிறோமே, இந்த மீறுவதற்கு எது காரணம் அப்படிங்கிறது தெரியணும் இல்லைங்களா? ஆகையினால இதை நம்ம வந்து அந்தந்த வீடுகளை நாம் சிந்திச்சு கரெக்ட் பண்ணோம்னா அதுக்கு அந்தந்த பெரியவங்க முன் வரணும், அல்லது பாதிக்கப்பட்டவங்க இது உணரணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அதனால நீங்கள் எந்த மாதிரி இன்னொரு இது சார் நீங்கள் வந்து இப்போ இந்த கலையை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்துகிறீங்க. பக்கத்துலேயே வந்து இப்போ மதுரையில் வந்து பயிற்சி முகாம் நடத்துகிறதா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு எவ்வளோ ஃபீஸு, என்ன கல்வி தகுதி, யாரெல்லாம் வரலாம், அதை பற்றி கொஞ்சம், ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கெல்லாம் கல்வி தகுதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ஒழுங்காக இந்த கலையை மனசில் வாங்கி மற்றவங்களுக்கு நல்லபடியாக சொல்கிற எண்ணம்னு இருந்தால் போதும். கண்டிப்பாக உங்களை வெற்றி அடைகிறதுக்கு எங்களுடைய இன்ஸ்டியூட் உதவும். அதுக்கெல்லாம் மினிமம் ஃபீஸ் தான், அதெல்லாம் நீங்கள் ஃபோனில் கேட்டு தாராளமாக பண்ணிக்கலாம். சரி சார், இது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க. இந்த கலையை பரப்புறதுக்காக நீங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்து தீவிரமாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய முயற்சி வந்து திருவினையாகணும். இதுக்கு வந்து எல்லாம் வல்ல இறைவன் வந்து அருளணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் சார். ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இந்த கலை உங்களால் தான் வெற்றி பெறதாக இருக்குது. ஆகையினால நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை திரும்பி பார்க்கணும், உங்கள் வீட்டை திரும்பி பார்க்கணும். அப்படி திரும்பி பாருங்கள். முதல்ல பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி பிரச்சனை இருந்ததுன்னா இந்த கலை என்னங்கிறதுக்கு வாங்க, அப்போ நம்ம திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 98653 76115.